ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு அழகான சிங்கம் அசதியாக தூங்கிட்டு இருந்துச்சு. அந்த பக்கமாக வந்த கொசு சிங்கத்தோட காதில் சத்தம் போட்டுட்டே இருந்துச்சு. சிங்கம் உடனே கோபத்துடன் எழுந்து, உனக்கு என்ன வேணும், ஏன் என் காதுல வந்து கத்துற அப்படின்னு சிங்கம் கொசுவை பார்த்து கேட்குது. அதுக்கு கொசு சொல்லுது, நான் இப்படிதான் பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு. கொசு சொன்னதும் சிங்கத்துக்கு கோபம் அதிகரிச்சிடுச்சு. கொசு உடனே சிங்கத்தோட தலையில போய் உட்காந்துருச்சு. சிங்கத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. சிங்கம் இந்த கொசுவை எப்படி அடிக்குதுன்னு தெரியாமல் ஓடி போய் மரத்தில் போய் முட்டிடுச்சு. கொசு தப்பிச்சு ஓடிடுச்சு. சிங்கத்துக்கு அடிபட்டுடுச்சு. இந்த கொசுவை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சிங்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்குது. கொசு சிங்கத்துக்கிட்ட வந்து, நீ என்கிட்ட தோற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறாய அப்படின்னு கொசு கேட்குது. சிங்கம் யோசிச்சுக்கிட்டே ஆற்றுக்கு நடந்து வந்துச்சு. அசர்ற நேரம் பார்த்து தலையை முக்கிடுச்சு. அந்த கொசு தண்ணியில் மூழ்கி செத்து போயிடுச்சு. ஆகையால் சுட்டி குழந்தைகளை நம்மை விட வலிமையானவர்களை ஏளனம் செய்யக்கூடாது. ஒரு செயலை செய்வதற்கு முன் நன்றாக சிந்தித்து செயல்படுங்கள் சுட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுட்டீஸ்.